அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். திருவள்ளூர் மாவட்ட பஞ்சாரண்ய தலங்களில் நிறைவு தலமாக திகழ்வது திருவிற்கோலம் திருப்புராந்தகர் திருக்கோயிலாகும். இறைவி பெயர் திருப்புராந்த நாயகி. பழங்காலத்தில் இத்தலம் தருபை நிறைந்த காடாக இருந்ததாம். தற்போது இத்தலம் அமைந்துள்ள இடம் கூவம் என்று அழைக்கப்படுகிறது. தல விருட்சமாக வில்வத்தையும் தல தீர்த்தமாக அக்னி தீர்த்தத்தையும் கொண்டுள்ள இத்தலத்தில் ஆகம முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகிறது. திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்து போற்றி பாடியுள்ளார். இது பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 14வது தலமாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் தல வரலாறு பின்வருமாறு. பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய 3 அசுரர்கள் சேர்ந்து தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தினர். அசுரர்களை எதிர்க்க முடியாத தேவர்கள் அவர்களை அழித்து தங்களை காக்கும்படி சிவனிடம் வேண்டினர். தேவர்களை காப்பதற்காக சிவன் அசுரர்களை அழிக்க ஒரு வில்லை ஏந்தி கொண்டு தேரில் சென்றார். எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பாக முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு அல்லது மனதிலாவது நினைத்து விட்டேதான் செல்ல வேண்டும் என்பது நியதி. இது சிவனுக்கும் பொருந்தும். ஆனால் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற வேகத்தில் விநாயகரை நினைக்காமல் சென்றார் சிவன். அவருடன் சென்ற தேவர்களோ சிவனே நம்முடன் இருக்கும்போது வேறென்ன வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை வணங்காமல் சென்றனர். கோபம் கொண்ட விநாயகர் அச்சிறுப்பாக்கம் தலத்தில் தேர் சக்கரத்தின் அச்சை முறித்து விட்டார். அப்போது தேரின் கூரம் ஏற்கால் இத்தலத்தில் முறிந்து நின்றது. இது விநாயகரின் செயல்தான் என உணர்ந்த சிவன் அவரை மனதில் நினைத்து செல்லும் செயல் சிறப்பாய் நடந்திட காவலனாய் இருக்கும்படி வேண்டினார். பின் விநாயகர் தேர் அச்சை சரி செய்ய சிவன் திரிபுர அசுரர்களை அழித்தார். கூரம் பூமியில் பதிந்த இடத்தில் சிவன் சுயம்புவாக எழுந்தருளினார். கூரம் முறிந்து நின்ற இடம் என்பதால் இத்தலம் கூரம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இந்த கூரம் என்பது கூவமாக மாறிவிட்டது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இப்பகுதியில் மழை வரும்போது சிவனின் திருமேனி வெண்ணிறமாகவும் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்பு சிவப்பு நிறமாகவும் மாறுவதாக சொல்கிறார்கள். சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகும். ராஜகோபுரத்திற்கு நேரே நடராஜருடைய தனி சன்னதி இருக்கின்றது. அம்பாள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் தனி சன்னதியில் கிழக்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் இருக்கின்றாள். இதனை சுவாமி அம்பாளை திருமணம் செய்த கோலம் என்கின்றனர். இவளுக்கு முன்புறத்தில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அம்பாளிடம் வேண்டிக் கொண்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அம்பாளின் கருவறை விமானம், கோபுரம் போன்ற அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கின்றது. இங்கு சண்முகர் 6 முகங்களுடன் வள்ளி தெய்வ யானையுடன் தனி சன்னதியில் உள்ளார். இங்கு பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் வித்தியாசமாக காட்சி தருகின்றார். மூலவர் திரிபுராந்தகரிடம் வேண்டிக் கொண்டால் ஆளுமை திறன் வளரும், தீய குணங்கள், ஆணவம், துன்பங்கள் நீங்கும், குடும்ப ஒற்றுமையுடன் இருக்கும் என்பது நம்பிக்கை. சிவனின் தேரச்சை முறித்த விநாயகர் அச்சிறுத்த விநாயகராக பிரகாரத்தில் தனி சன்னதியுடன் காட்சி தருகிறார். சித்திரை மாதத்தில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கின்றது. இத்தலம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். முகவரி: அருள்மிகு திருபுராந்தகேஸ்வரர் திருக்கோயில், பேரம்பாக்கம் வழி, கூவம், திருவள்ளூர் மாவட்டம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.